இந்த வீடியோவில் ஒரு 3 விஷயத்தை கண்டிப்பாக நம்ம பேசியாகணும். அந்த 3 விஷயமும் ஒரே ஒரு மேட்டரோட தொடர்புடையது முதல்ல ஒரு நடிகர் ஏன்னா குறிப்பாக இன்றைக்கு இந்தியா முழுக்க மதுவுக்கு எதிரான ஒரு பெரிய பிரச்சாரம். மது வேணாம், பொதுவாக போதைக்கு எதிராக வேணாம் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது ஒரு நடிகர் அப்பட்டமாக நான் சாராயம் விற்கிறேன், வாங்கி குடிங்க அப்படின்ற அளவுக்கு இது போயிட்டு இருக்கும்போது மது எந்த அளவுக்கு ஒரு மோசமான விஷயமோ அதே போல் ஒரு ஒட்டுமொத்த ஒரு உழைப்பையும் ஒரு திரைப்படத்தில் ஒட்டுமொத்த உழைப்பையும் ஒரு நாளுக்கு முன்னாடி, அந்த ரிலீஸ்க்கு ஒரு நாளுக்கு முன்னாடி பைரசின்ற ஒரு கீழ்த்தனமான வேலை செய்து அவருடைய அந்த உழைப்பு பணத்தெல்லாம் காலி பண்ணுற ஒரு விஷயத்தை இதை தடுக்கவே முடியாதாப்பா அப்படின்னு. இதெல்லாம் மீறி ஒரு படம், அந்த படம் சென்சார் செய்யப்பட்ட பிறகு 18 கட்டு கொடுங்க, கட்டு கொடுத்தா தான் ஆச்சுன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அந்த படத்திற்கு எதிரான ஒரு விஷயம் பண்ணி அந்த படத்தினுடைய ஹீரோ பயங்கரமான ஒரு மன்னிப்பு கேட்க வச்ச சம்பவங்கள். இந்த 3 ஒரே விஷயத்துக்கான தொடர்பு தான். அது என்னத்தை நான் சொல்கிறேன். முதல் விஷயம் நான் சொன்ன பாருங்க, மதுவுக்கு எதிராக இன்றைக்கு பல பேர் போராடிட்டு இருக்காங்க. குறிப்பாக ஒரு ஹீரோ, வேறு யாரும் இல்லை, ஷாருக் கான் தான். ஷாருக் கானுக்கு இல்லாத தொழிலே கிடையாதுங்க. இல்லாத தொழில் மீன் அவ்வளோ பெரிய ஸ்டார், அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. துபாயினுடைய பெரும் பகுதி அவருடைய சொத்தாக இருப்பதாக ஒரு தகவல் கிடைக்குது. நீங்கள் எந்த இடத்துல போய் நின்னாலும் அது ஷாருக் கான் ஹோட்டலுங்க, ஷாருக் கான் இடங்க அப்படின்னு தன்னுடைய சம்பாதியத்துடைய முதலீடுகள் 3/4 துபாயில் அவர் செய்திருக்கிறார் அப்படின்னு. ஓகே, இன்னைக்கு இந்திய சினிமாவில் ஒரு முக்கிய நட்சத்திரம், அசுர வளர்ச்சியில் நிற்கக்கூடிய ஒரு நபர்னா ஷாருக் கான். அதை தாண்டி அதை பற்றி இதே கிடையாது. அவர் மும்பையிலே இந்தியாவிலே அவ்வளோ தொழில் இருக்குது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ விளம்பர படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஐபிஎல்க்கு ஓனராக இருக்கார் ஒரு டீமுக்கு. இதில் நிறைய தொழிலில் பங்குதாரராக, மறைமுக பங்குதாரராக இருக்கிறார்ன்ற மாதிரி தகவல்லாம் இருக்குது. அதாவது ஒரு நிமிடத்தில், ஒரு நொடியில் கோடிக்கணக்கான காசு அக்கௌண்ட்டில் சேர்ந்துக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் இருக்குது. அது அவருடைய உழைப்பு, அவருடைய சம்பாத்தியம், அவருக்கு கிடைத்த கிரேஸ், இதெல்லாம் சொல்லிட்டு போகலாம். ஆனால் இவரும் இவருடைய மகன் ஆரியனும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட மதுபானத்தை வாங்கி விற்கிறாங்க. இல்லது அவங்களே உற்பத்தி பண்ணி அதுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. ஒரு ஃபுல் பாட்டிலோடைய விலை 6300 ரூபாய் அப்படின்ட்டு சொல்லும் பொழுது எல்லாருக்கும் கடுப்பாகி போச்சு. இதெல்லாம் தாண்டி இந்த விவகாரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி லாக்டவுன் முடிந்து கொஞ்சம் கொஞ்சமாக தளர்வு ஏற்பட்ட பொழுது பெரும்பான்மையான சினிமா நடிகைகளுக்கு, ஏன்னா சினிமா ஷூட்டிங்லாம் நின்று போச்சு, வாய்ப்பு இல்லை. அந்த நேரத்தில் பட வாய்ப்புகள் இல்லை, விளம்பர படத்தில் யாரும் கூப்பிடல. உண்மையில் எல்லாருக்கும் கஷ்டம்தான். ரொம்ப கீழ் லெவலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி கீழே கஷ்டம் அப்படின்னா, உயர்ந்த லெவலில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு கஷ்டம். திரும்ப சொல்கிறது என்னென்னா, நடிகர்கள் அவங்க சொகுசாக இருக்காங்க, அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க தாண்டி அதற்கேற்ற செலவுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா. உண்மையாக ஒரு நடிகை அதுக்காக தனக்கு வாய்ப்பு இல்லை, அதுக்காக லாக்டவுன் ஆகி போச்சு, கொரோனா காலகட்டம் அப்படின்னு சைக்கிளில் நடந்து எங்கேயாவது போக முடியுமா? காரில், அந்த காரு கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரின் காராக, ஒரு இம்போர்ட்டட் காராக இருந்தால் மட்டும்தான் மதிக்க முடியும். அதெல்லாம் மீறி வெளியே கிளம்பும் போது என்ன மாதிரியான லிப்டிக் போட்டுருக்காங்க, லோக்கல் லிப்டிக்கா அல்லது ஃபாரின் தான், எந்த மாதிரியான ட்ரெஸ்ஸை போட்டுருக்காங்க, என்ன சேலை கட்டிக்கிட்டு இருக்காங்க, அவங்க கையில் என்ன ஃபோன் வச்சுருக்காங்க முதல் கொண்டு வாட்ச் பண்ணுறோம். ஐயா இவங்ககிட்ட இந்த ஃபோன் இருக்கியா, அந்த நடிகையா அப்படின்ற லெவலுக்கு இறங்க முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலையிலேருந்து மீண்டு வரும்பொழுது சில நடிகைகள் ஓப்பனாக மதுபான விளம்பரங்களில் நடிக்கிறாங்க. தங்களுடைய இன்ஸ்டாவில், பெரும்பாலும் நடிகைகளுடைய இன்ஸ்டாவில் என்னென்னா இந்த அழகு சாதன பொருட்களை தான் நிறைய போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படின்னு பார்க்கும்பொழுது கடன்னு நிறைய மதுபானங்கள் அவருடைய பிராண்டை அவங்க அறிமுகப்படுத்துகிறாங்க. குறிப்பாக அன்சிகா பார்த்திங்கன்னா தன்னுடைய டேபிளில் சாப்பாடு டிஷ்ஷெல்லாம் வச்சுட்டு ஒரு கிளாஸு, அந்த கிளாஸ் பக்கத்தில் ஒரு ஃபுல் பாட்டில் கடுமையான எதிர்ப்பு, அதை பற்றி கவலையே படல. நிதி அகர்வால் அப்படின்னு ஒரு நடிகை, ஈஸ்வரன், பூமி மாதிரியான படங்கள்லாம் இங்கே நடிச்சிருந்தப்போ அந்த நடிகையும் அப்படி தான் ஓப்பனாக இந்த சரக்கு சாப்பிடுங்க அப்படின்னு ரேஞ்சில் சரக்கை தன்னுடைய சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தாங்க. பூஜா ஆக்டருக்கும் அந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் வந்தது, கடுமையான விமர்சனம் வந்தது. அதை பற்றி காதலே வாங்கிக்கல. ஏன்னா எங்களுடைய பொருளாதார சூழ்நிலை, நாங்கள் என்ன பண்ண முடியும், நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. விற்கிறாங்கல்ல இந்தியாவில், அவங்கள நிறுத்த சொல்லுங்கள், நாங்கள் நிறுத்துகிறோம் அப்படின்னு. அந்த சமயத்தில் தான் நிறைய பேர் சமூக காவலர்கள்ன்ற பேரில் ஆச்சா போச்சா
என்ன நடிகை பூரா வந்து சரக்கு பாட்டிலையும் சரக்கு டம்ளர்லையும் வச்சு இப்படி அட்டுழியம் பண்ணிட்டு இருக்காங்க போகிறது. போது பாயல் ராஜ்புத் அப்படின்ற ஒரு நடிகை என்ன சொல்லியிருந்தாங்க, எப்பா நீங்கள் சமூக காவலர், ஓகே நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட்டு, பெரிய பெரிய ஹீரோக்கள்லாம் இருக்காங்கல்ல, நான் இந்திய அளவில் சொல்கிறேன், பெரிய பெரிய ஹீரோக்கள் ஒவ்வொரு சாங்லேயும் ஒவ்வொரு காட்சிலையும் டேரிங்காக குடிக்கிற மாதிரி, அந்த வச்சுக்கிட்டு சரக்கை வச்சு பாடுற மாதிரி, டான்ஸ் ஆடுற மாதிரி இதெல்லாம் பண்ணுறாங்களே, இதெல்லாம் பாட்டு உலகத்தில் யாரும் கெட்டு போகலையா? ஏன்னா அவ்வளோ பேருக்கும் கோடிக்கணக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க. அப்போ ஆண்கள் செய்தால் ஒன்று, பெண்கள் செய்தால் தவறா? நாங்கள் மதுபான விளம்பரத்தில் நடிக்கிறதுனால உங்களுக்கு என்ன கஷ்டம்? பெண்கள் செய்யக்கூடாதா? நாங்கள் குடிக்கக்கூடாதா? அப்படின்னு ஒரு கேள்வி, சரமாரியான கேள்வி கேட்டுருந்தாங்க. அதை பற்றிலாம் கவலையே படல. இப்படி இருக்கும்பொழுது இப்போ ஷாருக் கான் குறிப்பிட்ட அந்த ஷாருக் கான் அவருடைய மகனும் சேர்ந்து ஒரு அந்த மதுவை அவர்களே உற்பத்தி செய்கிறார்கள். அதை உலக அளவில் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பிராண்ட் பேர் டியோவோல் அப்படின்னு. இது என்னன்னா, இந்த இப்போது ஜெர்மனியில் சமீபத்தில் வந்து எந்த சரக்கு நல்ல சரக்கு அப்படின்னு ஒரு போட்டி ஒன்று வச்சுருக்காங்க உலக அளவில். அந்த போட்டியில் வந்து நீங்கள் இருக்கிற பிராண்டெல்லாம் அனுப்பலான்னு நம்ம ஊர் லோக்கல் இதெல்லாம் கூட போயிருக்குன்னு நினைக்கிறேன். போயிருந்தால் அங்கே உட்காந்து அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்து அதுக்கு ஒரு நடுவர் குழுலாம் அமைச்சு அதெல்லாம் குடிச்சு பார்த்துட்டு எல்லாம் இது பண்ணிட்டு, மேற்கத்திய கலாச்சாரம் அது ஓகே, அவங்களுடைய குளிர் தேசம், அவங்க அதுக்கேற்ற மாதிரி தாங்க சாப்பிடுவாங்க. இங்கே தான் முடாக்குடியர்கள் குடியே வாழ்க்கையாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பவர்கள் வந்து. அதனால தான் இதுக்கு எதிராக வந்து கடுமையான பிரச்சாரம். எல்லாம் சரி, எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்துட்டு டியோவோல் அப்படின்ற இந்த சரக்கு தான் வந்து 95% பேருக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று, ஒரு ப்ரைஸ் ஒன்று கொடுக்குறாங்க. சொல்லவே தேவையில்ல. ஏற்கனவே வந்து ஷாருக் கானுடைய பிராண்டு பத்தாவக்கரைக்கு இவங்க அப்படின்னோடனே ஒரு பாட்டிலுடைய விலை 6300 ரூபா தான். அதுவும் பார்த்தீங்கன்னா மும்பையில் ஒரு ரேட்டு, கோவாவில் ஒரு ரேட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது எவ்வளோ பெரிய ஒரு இதுவான விஷயம். இன்னைக்கு ஷாருக் கானுக்கு அவ்வளோ கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்கும் பொழுது, அவருக்கு இருக்கிற செல்வம், அவருக்கு இருக்கிற சொத்து, அதை தாண்டி இதெல்லாம் தான் உங்களுக்கு பண்ணி தான் காசு சம்பாதிக்கணுமா அப்படின்ற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. குறிப்பாக வந்து அவர் வந்து ஒரு குட்கா விளம்பரத்தில் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த குட்கா விளம்பரத்திற்கு எதிராக கடுமையான ஒரு விஷயம் வந்தபோது, ஏங்க இதே தான் சொன்னப்போ ஷாருக் கான் சொன்னார், ரைட்டு நான் விளம்பரத்தில் நடிக்கிறேன் இல்லையா, இதை விற்பனை செய்யக்கூடாதுன்னு கவர்மெண்ட் வந்து தடை போடட்டும், என்னை வந்து கேள்வி கேட்காதீங்க, நான் நடிச்சுக்கிட்டு தான் இருப்பேன் போங்கன்னு சொல்லி ஆரம்பிச்சார். இப்போ இந்த சாராயத்துக்கு அதே தான் பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனாலும் வந்து எதிர்ப்பனைகள் நமக்கே கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா விஜய் வந்து ஒரு சாங்கில் நின்று ஒரு பாட்டில் பிடிச்சிட்டு நான் ரெடி அப்படின்னு பாட்டு ஒரு காட்சிக்கு தேவையான உடனே இங்கே இருக்கிறவங்கலாம் போட்டு அடின்னு அடித்து, விஜய் நீங்கள் குடிக்க சொல்கிறீங்களா, புகை பிடிக்க சொல்கிறீங்களா, ஆச்சா போச்சா அப்படி இப்படின்னாங்க. ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் ஒரு பெரும் நட்சத்திரம், ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஷாருக் கான் சொந்தமாக அவரே ரெடி பண்ணி பிள்ளையோடு சேர்ந்து விற்கிறாரு. ரைட்டு, இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? அதுக்கு சொன்னால் அதே போல் தான், நிறுத்த சொல்லுங்கள் நான் நிறுத்துறேன்னு ஒரு பதில் வரும். இது ஒரு பக்கம் இருக்குது. குடியை விட மோசமான ஒரு விஷயம் சொன்ன பாருங்க. என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ வந்து சிக்கந்தர் இந்த படம் வந்தது, அது ஒரு ராங்கான விமர்சனம் கொடுத்தது படம். நானும் பார்த்தேன். ஒன்றும் முருகதாஸெல்லாம் ரொம்ப நம்பி பார்த்தபோது என்னையாது எப்போ ஒரு காலத்து கதை அப்படின்னு, இதெல்லாம் விடுங்க, ராங்கானதோ இதுவானதோ. அந்த படத்தோட ஹீரோ சல்மான் கான் வந்து ரொம்ப இறங்கி வந்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார். என்ன போட்டிருந்தார்னா, எப்போ சவுத் இந்தியாவில் இருக்கிறவங்களே, உங்களுடைய கமல், ரஜினி, அப்புறம் சூர்யா, விஜய் இவங்க நடித்த படம், அப்புறம் வேறு கர்நாடகாவில் யஷ், கேரளாவில், ஆந்திராவில் நீங்கள் நடித்த படத்தெல்லாம் நாங்கள் நார்த் இந்தியன் பார்க்குறோம், கொண்டாடுறோம், பேன் இண்டியா படமாக ஆக்குறோம். ஆனால் நாங்கள் வரும்போதெல்லாம் வந்து சல்மான் பாய்ன்னு குரல் கொடுக்குறீங்கன்னு, யார் எங்கள் படத்தை பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுதான். தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையில் சிக்கந்தர் படத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் இருந்ததுங்க. அதுக்கு இன்னொரு காரணம் ஏஆர் முருகதாஸா கூட இருக்கலாம் வந்து. ஆனால் ஒரு ஹீரோ, ஒரு உச்சத்தில் ஒரு பாலிவுட்டில் இருக்கிற ஹீரோ இப்படி இறங்கி வந்து பேசணுமா அப்படின்ற ஒரு கேள்வி பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அதற்கு காரணம் என்னென்னா, இங்கே சவுத் இந்தியன் படங்கள் பூரா அங்கே நார்த்தில் போயிட்டு ஒரு பேன் இண்டியா படமாக அங்கே இருக்கிற வசூலெல்லாம் அடிச்சு தூள் கிளப்பிக்கிட்டு இருக்குது. அந்த அவங்க வசூலெல்லாம் காலி பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனுடைய வெளிப்பாடு இறங்கி பேசுகிற ஒரு பக்கம் இருந்தால் கூட, இந்த படத்தை ரிலீஸ் ஆகிறதுக்கு முதல் நாளே வந்து பைரசி இணையதளத்தில் அப்பட்டமாக அப்படியே விட்டுருக்காங்க. வந்து ஒரு தேட்டரில் ஏதோ ஒரு நாதாரி உட்காந்து அதை வந்து படம் பிடிச்சி அதை அப்படியே டவுன்லோட் பண்ணி அதை குவாலிட்டியை நல்ல ஹெச்டி குவாலிட்டியில் மாற்றி இது மாதிரி அமைச்சிருக்காங்க, இது மாதிரி போட்டிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு குடியை விட மோசமான ஒரு செயல் சொல்லும்.
ஏன்னா அத்தனை பேரோட உழைப்புங்க, அவ்வளோ கோடி செலவு, அவ்வளோ நட்சத்திரங்கள் வந்து அதில் வந்து ஒரு ஈடுபாடோடு நடிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு வாழ்வாதார பிரச்சனை. நீங்கள் எந்த தொழிலையாவது இது மாதிரி ஒரு பண்ண முடியுங்களா? சும்மா இருப்பாங்களா? ஒரு 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 ஃபேக்ட்ரியில் ஒரு பொருள் வந்து ப்ராடக்ட் நடக்குது, அதே மாதிரி அச்சஸ்லாம் ஒரு பொருளை வந்து நீங்கள் கள்ள மார்க்கெட்டில் விற்றீங்கன்னா சும்மா இருப்பாங்களா? வேறு ஏதாவது அரசியல் ரீதியான ஒரு சம்பவம் கூட சொல்லலாம், வந்து அதற்கு எதிரான ஒரு விஷயத்தை பண்ணுறீங்கன்னா சும்மா இருப்பாங்களா? ஒரு சினிமா எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது அப்படின்னு நான் திரும்ப சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இன்றைக்கு ஒரு சூழ்நிலையில் நான் நேற்று வந்து ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒருத்தர்கிட்ட பேசியிருந்தது. அவர் என்ன பண்ணார், ஒரு சின்னதாக ஒரு சீரியலோ அல்லது ஒரு டெலிஃபிலிமோ எடுக்கிறாங்க. வந்து ஒரு காட்சி, ஒரு பெண்ணும் ஒருத்தனும் வந்து ஒரு மலை மேலே நின்று ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுகிற மாதிரியான ஒரு காட்சி. அது வந்து கதை பிரகாரம் வந்து ஒரு ஊட்டியோ கொடைக்கானலோ. ஆனால் இவங்க எடுக்கிறது பட்ஜெட்டு, இவங்களால் வந்து அப்படி போக முடியாது. இங்கே சென்னையில் உள்ள சுற்றுப்புறத்தில் உள்ள மலைகள்லாம் வந்து பார்க்குறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா திருநீர்மலை, அப்புறமா சென்ட் தாமஸ் மவுண்ட் மலை, பல்லாவரம் மலை, எல்லா மலையும் பார்த்த உடனே நிறைய படங்களில் காமிச்சிருப்பாங்க. எங்கே நீங்கள் எந்த கேமரா ஆங்கிளில் வச்சாலும் இது திருநீர்மலையா அப்படின்னு கண்டுபிடிச்சிருவோம். அது டெலிஃபிலிமாக இருக்கட்டும், சீரியலாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். அவங்க என்ன பண்ணாங்க, திடீர்னு பக்கத்தில் ஏதாவது மலை இருக்குன்னா ஏலகிரி, வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஏலகிரிக்கு போகலாம், திருப்பத்தூர் மாவட்டத்தில் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணி அதுக்கு ஒரு பிளான் போடுறாங்க. போடுறப்போ அதுக்கு எவ்வளோ தெரியுங்களா செலவு அவங்க இது பண்ணியிருக்காங்க, 2 லட்சம் ரூபாய் அதுக்கு ஆகுதுன்னு. அவ்வளோ பட்ஜெட் தாங்காது. ஏன்னா இந்த ஒரு காட்சி எடுக்கிறதுக்காக அந்த மலையை தேர்ந்தெடுக்க 2 லட்ச ரூபாய். கடைசியில் பார்த்தீங்கன்னா தடாவில் போய் அதை எடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து 60,000 ரூபாய் செலவாயிருக்குது. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி தான் சினிமாவும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாள் நீங்கள் கேமரா வச்சு வெறும் ஆக்ஷன் கட்டு கூட சொல்லாமல் உடனே பேக்கப் பண்ணுறீங்கன்னா குறைந்தபட்சம் 4 லட்சம் ரூபாய் எடுத்து வச்சாகணும். குறைந்தபட்சம் நான் சொல்கிறது வந்து, அதிகபட்சம் அது நீங்கள் வைக்கிற அந்த லொக்கேஷனை பொறுத்து மாறும். அப்படி இருக்க சொல்ல சிக்கந்தர்னு ஒரு படத்திற்கு முன்னாலே வந்து இப்படி ஒரு அநியாயமான ஒரு விஷயம் பண்ணுறது இண்டஸ்ட்ரி தாங்குமா? எல்லா இண்டஸ்ட்ரியும் சொல்கிறேன். சினிமாவை வைத்து தான் எல்லாருடைய பிழப்பும் ஓடுகிறது உண்மையை சொல்லப்போனால். இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது எம்புரான், லூசிஃபர் 2 படம் வந்தது. 2 விதமான விமர்சனம் இருந்தது. எனக்கு கூட அந்த படத்து மேலே பெரிய உடன்பாடு இல்லாத காரணம் வந்து, இன்னும் லூசிஃபர் 1 பார்த்துருந்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும். அதில் ஒரு 30% கூட இல்லையேன்னு எனக்கு என் விமர்சனம் கூட பேசியிருந்தேன். படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, நல்ல ஒரு கலெக்ஷன், நல்ல ஒரு வரவேற்பு, குறிப்பாக கல்ஃபில் அந்த படத்துக்கு அப்படியேப்பட்ட வரவேற்பு இருக்கும் பொழுது திடீர்னு எங்கேருந்து புறப்பட்டாங்கன்னு தெரியல. ஆச்சா போச்சா இதை வந்து மறுதணிக்கை பண்ணோம், இல்லைன்னா கட் பண்ணோம், இந்த இடங்கள்லாம் வந்து எப்படி நீங்கள் அனுமதிச்சிங்கன்னு சொல்லி ஒரு சென்சாரான ஒரு விஷயம். சென்சார் தாங்க கடைசி முடிவு. சென்சார் தான் வந்து சென்சாரே பார்த்த பிறகு அந்த படத்தை மறுபடியும் நீங்கள் போய் அதை வந்து நிப்பாட்டணும், அதில் கட்டு கொடுக்கணும், இதில் இந்த மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டிருக்குன்னு சொல்கிறதே மிகப்பெரிய தவறான விஷயம். ஏன்னா சென்சாரில் வந்து கண்டிப்பாக கேட்காமலாம் யாரும் ஒன்றும் இருக்கவே மாட்டாங்க. நிறைய சம்பவங்கள் சொல்லலாம். முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியும் எழுத்தாளரும் திரைப்பட இயக்குனருமான ஞான ராஜசேகரன் அவங்ககிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா, சென்சார் போர்டு ஆஃபீஸராக இருந்தார் அவர். வந்து சவுத்துக்கு எத்தனையோ கிரிட்டிக்கலான படங்கள்லாம் வந்து கட்டு கொடுத்து விவாதத்தெல்லாம் இறங்கிலாம் சண்டை போட்டிருக்காரு. அதே சமயம் ஆகச்சிறந்த அருமையான படங்களுக்கெல்லாம் வந்து முன்னுரிமை கொடுத்துருக்காரு. ஆகச்சிறந்த பாரதி மாதிரி, ராமானுஜர் மாதிரியான படங்களை இயக்கியவர், பெரியார் படங்கள்லாம் இயக்கியவர். வந்து அவர்கிட்ட போனோம்னா அவ்வளோ கதை சொல்லுவார். கதை மீன் அவ்வளோ விஷயங்கள், அனுபவங்களை சொல்லுவார். அப்படி இருக்கிறப்போ இந்த எம்புரான் படத்தை திரும்ப எடுக்கணும், திரும்பவும் வந்து அதை மறுதணிக்கை செய்யணும், குறிப்பாக வெட்டி எறியணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னென்னா, முதல் வந்து அந்த ரயில் சம்பவம் ஒன்றத்தை வந்து காமிச்சிருப்பாங்க, அதை எடுத்தாகணும் அப்படின்ட்டாங்க. அடுத்து ஒரு கட்சியினுடைய பேர் பஜ்ரங்கல் அப்படின்னு வருது. அதை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி 18 கட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு கேரளா டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட விசாரித்த போது, இல்லை 18 கட்டு இல்லைங்க, 2 நிமிட காட்சியை வந்து நீக்க சொல்லியிருக்காங்கன்னு. இதெல்லாம் தாண்டி மோகன்லால்ன்ற ஒரு ஆகச்சிறந்த ஒரு ஆகப்பெரும் கலைஞன் வந்து பகிரமான ஒரு மன்னிப்பு கேட்கறது எந்த விதத்தில் நியாயம்? அது இன்றைக்கி உலக அளவில் மலையாள சினிமா வந்து பெரிய வியப்பான ஒரு விஷயம். அந்த படத்து மேலே 1000 கருத்து இருக்கட்டும், இன்றைக்கு வரைக்கும் இப்போ இந்த வீடியோ பேசுகிறப்போ 100 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கு உலக அளவில். இது என்னன்னா, பெரும்பாலும் மலையாள சினிமாக்கள் வந்து கல்ஃபில் தான் ஓடுன்னுவாங்க. வந்து இந்த படத்தை யூரோப்பில் கொண்டாடி இருக்காங்க, வந்து அமெரிக்காவில் பார்த்துருக்காங்க. அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்பொழுது இந்த படத்திற்கு இவ்வளோ பெரிய ப்ரெஷரை கொடுத்து அந்த காட்சியை நீக்க சொல்வதற்கு காரணம், அதே வேளையில் நான் இதையே சொல்கிறேன், இந்த காட்சி தேவையில்லாத காட்சியாச்சு. வந்து நீங்கள் அந்த படத்தை வந்து சுருக்கமாக சொல்லணும்னா, ஒரு வளர்ப்பு தம்பிக்கிட்ட
ஒருத்தன் வந்து ஆட்சியை ஒப்படைச்சிட்டு இன்டர்நேஷ்னல் டான் ஆயிடுறான். டான் ஆன பிறகு அந்த ஆட்சியை வந்து ஒரு மாதிரி அந்த கேரளாவில் ஒரு எக்கு தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சியோடு சேர்ந்து அந்த கேரளாவில் ஆட்சி பண்ணும் பொழுது ஏறக்குறைய கேரளாவில் ஒரு பெரிய கொந்தளிப்பே ஏற்படும். கேரளாவே எதுவுமே ஒரு இதுக்கிட்ட அடமானம் வச்சுருவான் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அந்த இன்டர்நேஷ்னல் டான் திரும்ப வந்து அவங்ககிட்ட இருக்கிற பதவியை பிடுங்கி அவனுடைய சகோதரியிடம் அதை ஒப்படைக்கிறாரு. இவ்வளோதான் கதை. இதுக்குள்ளே ஏன் அந்த ரயில் சம்பவத்தை கொண்டு வந்து சேர்க்கணும்? இதுக்குள்ளே ஏன் அந்த கட்சியினுடைய பேரை வச்சு இது பண்ணணும்? இதுக்குள்ளே ஏன் இது மாதிரியான கேள்விகள்? இதை நீங்கள் இந்த ஃபார்மெட்லேயே குழப்பாமல் நீங்கள் தெளிவாக அந்த படத்தை சொல்லியிருந்தீங்கன்னா, இந்த லூசிஃபர் 2 எம்புரான் சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க. இதை தாண்டி ஒரு ஹிட்டான படம் அது. ஆனால் குழப்பி தேவையே இல்லாத ஆணியை இதில் சுருக்கி ஏன் அந்த மாதிரியான விஷயம்னு எனக்கு உண்மையிலே புரியவே இல்லை. இதெல்லாம் தாண்டி இன்னும் இந்திய சினிமா குறிப்பாக வேறொரு தளத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் இன்னும் திறமையான ஆட்களுக்கு ஒரு பிரமாதமான ஒரு வாய்ப்பை தேடி கொடுக்க வேண்டும். இந்திய சினிமா நான் சொல்கிறதுக்காக தான் காரணம் வந்து இந்திய சினிமாவில் அவ்வளோ திறமையானவர்கள் இருக்கார்கள். கொடுப்பார்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.